ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஏப்ரல் 1 முதல் கிரெடிட் கார்டு விதிகளில் மாற்றம், பான் கார்டு கட்டாயம், பெரிய செலவுகள் கண்காணிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. இந்தியாவில் ஏப்ரல் 1 முதல் கிரெடிட் கார்டு பயன்படுத்துவதில் சில முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர இருக்கின்றன. பண பரிவர்த்தனைகள் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்கும், வரி ஏய்ப்பு மற்றும் போலி கணக்குகளை கட்டுப்படுத்துவதற்கும் மத்திய அரசு மற்றும் வங்கிகள் இணைந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளன. இதனால் இனி கிரெடிட் கார்டு பயன்படுத்தும் மக்களுக்கு புதிய விதிமுறைகள் மற்றும் கண்காணிப்புகள் அதிகரிக்க உள்ளன. இந்த மாற்றங்களில் முக்கியமானது, புதிய கிரெடிட் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் PAN கட்டாயமாக்கப்படுவது. இனி PAN கார்டு இல்லாமல் வங்கிகள் கிரெடிட் கார்டு வழங்க முடியாது. இதன் மூலம் கிரெடிட் கார்டு மூலம் நடைபெறும் அனைத்து பண பரிவர்த்தனைகளும் வருமான வரித்துறையின் கண்காணிப்பில் இருக்கும். இதனால் போலியான வங்கி கணக்குகள் உருவாக்குவது மற்றும் கிரெடிட் கார்டு தவறாக பயன்படுத்துவது குறையும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் ஒரு நிதியாண்டில் கிரெடிட் கார்டு மூலம் ரூபாய் 10 லட்சம் அல்லது அதற்கு மேல் ரொக்கம் இல்லாமல் செலவு செய்தால் அந்த தகவலை வங்கிகள் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தெரிவிக்க வேண்டும். அதேபோல் கிரெடிட் கார்டு பில் கட்டும்போது 1 லட்சம் அல்லது அதற்கு மேல் ரொக்கமாக செலுத்தினாலும் அந்த தகவலும் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படும். பெரிய அளவிலான பண பரிவர்த்தனைகளை கண்காணிக்க இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விதி முற்றிலும் புதியது அல்ல. வருமான வரி விதிகளில் ஏற்கனவே இருந்தாலும் இனி அதை கடுமையாக கண்காணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு புதிய வசதியாக இனி கிரெடிட் கார்டு மூலம் வருமான வரியவும் செலுத்த முடியும். இது வரி செலுத்துவோருக்கு கூடுதல் வசதியாக இருக்கும். ஆனால் சில வங்கிகள் இதற்காக செயலாக்க கட்டணம் அல்லது வட்டி வசூலிக்க வாய்ப்பு இருப்பதால் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதற்கிடையில் நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு வழங்கும் கார்ப்பரேட் கிரெடிட் கார்டுகளிலும் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட உள்ளது. அலுவலக பணிக்காக வழங்கப்பட்ட கார்டுகளை தனிப்பட்ட செலவுகளுக்கு பயன்படுத்தினால் அந்த தொகை அவர்களின் வருமானமாக கருதப்பட்டு அதற்கு வரி விதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. எனவே அலுவலக செலவுகளையும் தனிப்பட்ட செலவுகளையும் தனித்தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதில் ஒரு சலுகையும் உள்ளது. கடந்த 3 மாதங்களின் கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை PAN கார்டு விண்ணப்பிக்கும் போது முகவரி சான்றாக பயன்படுத்த முடியும். இதனால் தனியாக அட்ரஸ் ப்ரூஃப் தேட வேண்டிய அவசியம் குறையும். மொத்தத்தில் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் இந்த மாற்றங்கள் பண பரிவர்த்தனைகளை வெளிப்படையாக மாற்றவும், வரி ஏய்ப்பை கட்டுப்படுத்தவும் முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றன. கிரெடிட் கார்டு பயன்படுத்தும் மக்கள் இனி தங்களது செலவுகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக கிரெடிட் கார்டு பயன்படுத்துபவர்களுக்கும் மற்றும் PAN கார்டு வச்சிருக்கவங்க, பெரிய செலவு என்னென்ன பண்ணுறீங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதுபோன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.